ஒரு காலத்தில் மலையின் கீழ் ஓடும் அழகிய ஆற்றங்கரையில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்திற்கு அருகில் ஒரு புகழ்பெற்ற முனிவர் தங்கி வாழ்ந்து வந்தார். அவர் யாரிடமும் கோபப்பட மாட்டார். எப்பொழுதும் சிரித்தபடி பேசுவார். பல கிராம மக்கள் அவரிடம் வாழ்க்கை குறித்து ஆலோசனைகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவரிடம் படிக்க வந்த ஒரு மாணவன் மட்டும் எப்பொழுதும் வேற மாதிரி தான் இருந்தான். அந்த மாணவன் அறிவாளி, ஆனால் அடிக்கடி தன்னம்பிக்கை இழந்து விடுவான். ஒரு நாள் அந்த மாணவன் முனிவரை அணுகினான். ஆசிரியரே, நான் எவ்வளவு படித்தாலும் வாழ்க்கை எனக்கு புரியவில்லை. எதையும் ஆரம்பிக்கும் போது பயம் வருகிறது. தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற அச்சம் எனக்குள் எப்பொழுதும் உள்ளது. நான் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுங்கள். முனிவர் மெதுவாக சிரித்தார். உனக்கு வாழ்க்கையை நான் புத்தகத்தில் சொல்ல மாட்டேன். நீயே பார்க்க உணர்ந்து கற்க வேண்டியது தான். நாளை காலை ஆற்றங்கரைக்கு என்னோடு வா, அங்கே உனக்கான பதில் கிடைக்கும் என்று சொன்னார். மறுநாள் காலை மாணவன் முனிவருடன் ஆற்றங்கரைக்கு வந்தான். அப்பொழுது ஆற்றின் நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. முனிவர் தண்ணீரை காட்டி, இங்கே பார், நீர் எவ்வளவு வலிமையுடன் பாய்கிறது. ஆனாலும் நீருக்குள் கற்கள் இருக்கின்றன. அந்த கற்கள் நீரை தடுக்க நிறுத்த முடியாதா? அந்த கற்கள் நீரை தடுத்து நிறுத்த முடியாமா? மாணவன் சிறிது நேரம் பார்த்து, அந்த கற்களால் நீரை தடுக்க முடியாது என்று சொன்னான். கற்கள் இருந்தாலும் தண்ணீர் வளைந்து சென்று பாய்கிறது. அப்படியே வாழ்க்கையும். தடைகள், சிரமங்கள், தோல்விகள் எல்லாம் கற்கள் மாதிரி. ஆனால் நம் மனம் ஆற்று தண்ணீரை போல இருக்க வேண்டும். நிற்காமல் பாய்ந்து கொண்டே இருந்தால் அந்த கற்கள் கூட நமக்கு வழிகாட்டும். முனிவர் மாணவனை ஆற்றில் இறங்கச் சொன்னார். மாணவன் பயந்தான். ஆசிரியரே, நான் நீந்த முடியாது, முழுகி விடுவேனோ என பயமாக இருக்கிறது. முனிவர், அதான் உன் பிரச்சனை. நீ இன்னும் நீரில் இறங்காதபடியே பயத்தால் தத்தளிக்கிறாய். நிஜ வாழ்க்கையும் அப்படித்தான். முயற்சி செய்வதற்கு முன்பே தோல்வியை கற்பனை செய்து பயப்படுகிறோம். முனிவர் தனது கையால் மாணவனை மெதுவாக ஆற்றுக்குள் இழுத்தார். தண்ணீரில் முதலில் மாணவனின் மடிக்கால் வரை, பின்னர் மார்பு வரை உயர்ந்தது. மாணவன் சிறிது தத்தளித்தான். ஆனாலும் முனிவரின் கையை பற்றி கொண்டான். முனிவர், பார், நீ தண்ணீருக்குள் இறங்கிய பிறகு உண்மை பயம் என்ன என்பதை தெரிந்து கொண்டாய். ஆனால் பார்த்தாயா, தண்ணீர் உன்னை விழுங்க விடவில்லை. உனக்குள் இருக்கும் துணிச்சலே உன்னை மிதக்க வைத்திருக்கிறது. ஆற்றங்கரையில் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்தார். அப்பொழுது முனிவர் கூறினார், மாணவா, வாழ்க்கை என்ற ஆற்றில் நாமெல்லாம் நீந்துபவர்கள். சில சமயம் அலைகள் நம்மை தள்ளும், சில சமயம் ஓட்டம் நம்மை சோர்வடைய செய்யும். ஆனாலும் நம்மிடம் 3 விஷயம் இருந்தால் எதையும் கடக்கலாம். 1. துணிவு, ஆற்றிற்குள் கால் வைக்கும் தைரியம். 2. தொடர்ச்சி, தண்ணீரைப் போல ஓடிக்கொண்டே இருத்தல். 3. நம்பிக்கை, நம் முயற்சியை நாமே நம்புவது. மாணவன் கண்களில் நீர் மல்க, ஆசிரியரே, இப்பொழுது புரிகிறது. வாழ்க்கை புத்தகத்தில் அல்ல, அனுபவத்தில்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். இனிமேல் நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன். முனிவர் சிரித்தார். அப்படித்தான், தண்ணீரைப் போல பாய்ந்தால் ஒரு நாளில் நீயே மற்றவருக்கு முனிவராகி போகலாம். ஆற்று தண்ணீரில் தத்தளித்த மாணவன் முனிவர் கற்ற 10 வாழ்க்கை பாடங்கள். 1. வாழ்க்கை ஒரு ஆற்றை போல. தடை வந்தாலும் தண்ணீர் போல் வளைந்து செல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். 2. தடைகள் கற்கள் மாதிரி. கற்கள் தண்ணீரை நிறுத்துவதில்லை, அதுபோல சிரமங்கள் நம்மை நிறுத்தாமல் வழிகாட்ட வேண்டும். 3. பயம் கற்பனையில்தான் உள்ளது. இன்னும் பயிற்சி செய்யாத போதே தோல்வியை நினைத்து பயப்படுகிறோம். 4. முயற்சி செய்வதே முதல் படி. ஆற்றுக்குள் கால் வைக்காமல் நீந்த கற்றுக்கொள்ள முடியாது. 5. துணிவு அவசியம். வாழ்க்கையில் முன்னேற தைரியமாக முயற்சி செய்ய வேண்டும்.
ஆறாவது, தொடர்ச்சி வெற்றியின் ரகசியம். தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும் போல நாமும் நின்றுவிடக்கூடாது. ஏழாவது, நம்பிக்கை நம்மை மிதக்க வைக்கும். தண்ணீரில் முழுகாமல் நீந்த உதவுவது போல வாழ்க்கையில் நம் நம்பிக்கை நம்மை உயர்த்தும். எட்டாவது, அனுபவம்தான் உண்மையான கற்றல். புத்தகத்தில் மட்டுமல்ல, வாழ்க்கையை நேரில் அனுபவித்தால்தான் உண்மை புரியும். ஒன்பதாவது, தோல்வி ஒரு ஆசிரியர். தத்தளித்த பிறகே மாணவனுக்கு நீந்த தெரிந்தது போல தோல்வியே நமக்கு பாடம் கற்பிக்கும். பத்தாவது, வாழ்க்கை ஓட்டத்தை நம்பு. ஆற்றின் நீரைப் போல தொடர்ந்து பயந்து கொண்டே போனால் ஒரு நாள் நாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறுவோம். அன்று முதல் அந்த மாணவன் தனது பயங்களை வென்று தைரியத்துடன் வாழத் தொடங்கினான். ஆற்றங்கரையில் கற்ற அந்த பாடம் அவனது வாழ்க்கை முழுவதும் வழிகாட்டியானது. அலைகளின் ஓட்டம் போல வாழ்க்கையும் சில நேரங்களில் அமைதியாய் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் அது உங்களை தத்தளிக்க செய்யும். நதிக்குள் விழுந்த ஒரு பாடம் போல உங்களுடைய கனவுகளும் எதிர்காலமும் மூழ்கிவிடுமோ என்று பயம் தோன்றும். ஆனால் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், ஆற்றின் ஆழம் உங்களின் வலிமையை முழுகடிக்காது. சிறுவனின் கைகளில் ஒரு நனைந்த புத்தகம், அதன் பக்கங்களில் இருந்து நீர் சொட்டுகிறது. சிறுவன் அந்த புத்தகத்தை பார்க்கிறான். அவனது கண்களில் நம்பிக்கை இழப்பு தெரிகிறது. அந்த புத்தகம் வெறும் காகிதம் அல்ல, அது அவனுடைய கனவு, அவனது எதிர்காலம். பள்ளியில் சிறந்த மாணவன் என்று பெயர் வாங்கிய அவன் இப்பொழுது ஒரு தேர்விலும் தோல்வி அடைந்து விட்டான். இந்த ஒரு தோல்வி அவனுடைய தன்னம்பிக்கை முழுமையாக அசைத்து பார்த்தது. தேர்வில் வாங்கிய குறைவான மதிப்பெண்கள், ஆசிரியரின் ஏமாற்றம், நண்பர்களின் கிண்டல். சிறுவன் பள்ளியில் தனிமையாக அமர்ந்திருக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவன் அந்த மதிப்பெண் பட்டியலை பார்த்தபோது அது அவனது தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருந்தது. நான் எதற்கும் லாக்கியில்லை என்ற எண்ணம் அவன் மனதிற்குள் ஆழமாக பதிந்தது. அவனுடைய மனமும் ஆற்றின் ஆழம் போல இருண்டு போனது. அவன் தனது ஆற்றலையும் திறமையும் மறந்துவிட்டான். வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் ஒரு பெரிய தோல்வியை எதிர்கொண்டான். அவன் வீட்டின் வெளியே அமர்ந்து ஆற்றை பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய உள்மனதில் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. சிறுவன் நதியை பார்த்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறான். அவனது மனம் பல்வேறு கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு புறம் நீ தோற்று போனாய் என்ற குரல், இன்னொரு புறம் தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம் என்ற குரல். அவனது மனம் இந்த இரண்டு குரல்களுக்கும் இடையே ஊசலாடியது. ஒரு முதியவர் அவன் அருகில் வந்து அமருகிறார். அமைதியான புன்னகையுடன் அவனிடம் பேசுகிறார். என்ன நடந்தது மகனே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? அதற்கு சிறுவன், நான் தோற்றுவிட்டேன் தாத்தா. நான் என் படிப்பை நிறுத்திவிடலாம் என்று நினைக்கிறேன். என்னால் முடியாது. முதியவர் மெதுவாக சிரிக்கிறார். ஆற்றின் தண்ணீரில் உன் புத்தகம் விழுந்ததால் உன் கனவுகள் மூழ்கிவிடுமா? இந்த புத்தகம் நனைந்தது, அது உண்மைதான். ஆனால் அதில் உள்ள அறிவும் உன் திறமையும் நனைந்து போகுமா? இல்லை. முதியவர் ஒரு கல்லை எடுத்து ஆற்றின் நடுவில் எறிகிறார். அது நீரில் அலைகளை உருவாக்குகிறது. அந்த கல் தண்ணீரில் அலைகளை உருவாக்குகிறது. ஆனால் அதுவே மீண்டும் தண்ணீரில் மூழ்கிவிடுகிறது. ஆனால் நீ மூழ்க வேண்டாம். நீ அந்த அலைகளைப் போல இரு. நீ விழுந்தாலும் எழுந்து வா. உன் தோல்வி உன் வலிமையின் அலைகளை உருவாக்க வேண்டும். முதியவர் ஒரு மூங்கில் குச்சியை எடுத்து ஆற்றின் மீது போடுகிறார். அது நீரின் மேற்பரப்பில் மிதந்து செல்கிறது. நீ அந்த மூங்கில் குச்சி போல இருக்க வேண்டும். அது நீரில் முழுகாது. அது நீரின் வேகத்தை பயன்படுத்தி முன்னேறி செல்லும். உன் தோல்விகளை ஒரு தடையாக பார்க்காது, அது ஒரு வாய்ப்பாக பார். அது உன்னை மேலும் வலிமையாக்கும். அந்த முதியவரின் வார்த்தைகள் ஆற்றின் அமைதியான ஓட்டம் போல அவன் மனதிற்குள் நுழைந்தது. அந்த நனைந்த புத்தகம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது. தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல, அது நம்மை மேலும் வலிமையாக்கும் ஒரு ஆற்றல். அது நமக்கு வலிமையை கற்றுக் கொடுக்கும். புதிய அலைகள். அவனது கண்களில் புதிய நம்பிக்கை தெரிகிறது.
அவன் அந்த நனைந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்கிறான். அதை மெதுவாக புரட்டி பார்க்கிறான். அது உலர்ந்த பின்னர் அதன் எழுத்துக்கள் தெளிவாக இல்லை. ஆனாலும் அவன் அதை தூக்கி எறியவில்லை. அவன் அந்த புத்தகத்தை தூக்கி எறியவில்லை. அது ஒரு பாடமாக அவன் கையில் இருந்தது. அவன் இப்பொழுது அந்த புத்தகத்தை ஒரு நினைவு சின்னமாக பார்க்கிறான். அது அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியது. அவன் வீட்டில் அமர்ந்து புதிய புத்தகங்களை எடுத்து படிக்கிறான். அவனது முகம் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறது. அவன் மீண்டும் படிக்கத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவன் மதிப்பெண்களுக்காக படிக்கவில்லை, அறிவுக்காக படித்தான். அவன் தோல்வியை ஒரு ஆசிரியனாக பார்த்தான். இங்கே தவறு செய்தேன், எப்படி சரி செய்வது என்று கற்றுக்கொண்டேன். ஒரு முறை ஆற்றின் தண்ணீரில் தத்தளித்த பாடம் இப்பொழுது புதிய பாடங்களை தேடி அவனை வழிநடத்தியது. வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து விடலாம். உங்கள் கனவுகள் நனைந்து காணாமல் போகலாம். வாழ்க்கையில் நீங்கள் விழுந்து விடலாம். உங்கள் கனவுகள் நனைந்து கனமாகலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே எழுந்து வர முடியும். உங்கள் தோல்விகளை உங்கள் முழுகடிக்காது. அது உங்கள் வலிமையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். ஆற்றின் அலைகள் போல உங்கள் வலிமையின் அலைகள் உங்களை முன்னேற்றி செல்லும். ஆகையால் மீண்டும் எழுந்து நில்லுங்கள். நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை நீங்களே வடிவமைக்க வேண்டும். உங்கள் தோல்விகளை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் ஒருபோதும் உங்கள் திறனை குறைத்து மதிப்பிடாதீர்கள். சிறுவன் நதியை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் முகத்தில் நம்பிக்கை பிரகாசமாக தெரிகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.